நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் கண்டிப்புதூர் தனியார் உயர் ரக மதுபான கடையை திறக்கக்கூடாது என வலியுறுத்தி 4 ரோடு பகுதியில் ஏராளமானோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் பரத். வணக்கம். இந்த மறியல் குறித்தான மேலும் விவரங்கள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த கண்டிப்புதூர் பகுதியில் ஈரோடு டு சேலம் தேசிய நெடுஞ்சாலை மையப்பகுதியில் தனியார் சார்பில் உயரக ஏசி மதுபான கடை அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்த பணிகள் அனைத்தும் முழுவீச்சில் நடைபெற்று வந்த நிலையில் விரைவில் திறக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் இந்த மதுபான கடை அமைந்தால் தங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் பொதுமக்கள் அதிகம் நிறைந்த இந்த பகுதியில் மதுபான பார் அமைத்தால் தினசரி பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் எனவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் ஒரு 500க்கும் மேற்பட்டோர் பள்ளிப்பாளையம் 4 ரோடு பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக திருச்செங்கோடு, சேலம், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மறியல் நடைபெறும் இடத்திற்கு நேரில் வருகை தந்து அந்த தனியார் உயர் ரக மதுபான கடை திறக்கப்படாது என உறுதி அளித்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களிடம் போலீசார் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்த சூழலில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தற்போது போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர்.